நாளைக்கு காலைல அவரை மீட் பண்ற சொல்லுமா. மார்னிங் 10 மணிக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துரு. ஓகே. ஏப்பா ஆடிட்டர் ராஜகோபால பார்த்து அந்த டீடைல்ஸ் ரெடி பண்ண சொல்லுப்பா. இந்த வருஷம் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணவில்ல? நான் முன்னாடியே சொல்லிட்டேன். சொல்லிட்டல. ஹாய். இன்னும் தலை சொல்லிடுறான். சீரியஸான டிஸ்கஷன் கெடுத்துட்டுனா கெடுத்துட்டேன்னு தெரியுது இல்ல. மட்டுமா உட்கார்றா. என்ன மேட்ரு? சும்மா வருவனா? டொனேஷன் கரெக்டா கண்டுபிடிச்சிட்ட. அருவி எங்க இருந்து விழுந்தாலும் போய் சேர்றது கடல்ல தானே. அதான் எங்களை மாதிரி ஆளுங்க உங்களை மாதிரி பெரிய ஆளுங்களை தேடி வந்திருக்கோம். கருணை உள்ளம் சேவை மையம். ஆமாண்டா, அது அனாதை ஆசிரமம். ஒரு 500 அனாதை குழந்தைங்க, ஒரு 200 அனாதை தாய்மார்கள். அதான் உன் சார்பிலையும் ஹோட்டல் சார்பிலையும் ஏதாவது நல்ல அமௌண்ட் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். டேய் மனோஜ், எனக்கு இவங்கிட்ட பிடிச்ச விஷயமே இதுதான்டா. இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணி ஒர்க் பண்ணுவான். டேய் பெரிய டான்சரா இருக்க, நீ எப்ப சினிமால டான்ஸ் ஆட போற? அத நான் எப்ப பாக்குறதுடா? காலம் மருமகனே, அது வரை பொறுத்திரு. அப்பனே, அந்த கண்கொள்ளா காட்சியை எனக்கு வயதாவதற்குள் தயவு செய்து காண்பித்து விடு. தேங்க்யூ தேங்க்யூ. வெரி குட். தேங்க்ஸ் a lot. அந்த தடியனுக்கு ஒரு வேலையில போல இருக்கு. பொக்கிஷ மாதிரி ராணியை பாதுகாக்கலாம். அந்த தடியன் அதுல விழப்போகுது. ஐயோ அம்மா, அண்ணன் வந்தாச்சு. எதுனா அந்த பைக்கு? என்னப்பா பைக் யாருது? மனோஜோட அன்பு தொல்லை மறுக்க முடியல. ஹோட்டலோட மேனேஜர்னா அட்லீஸ்ட் பைக்லயாவது வரணுங்கிறான். இது மனோஜோட கண்டிஷன். அந்த பிள்ளையோட மனசு யாருக்கும் வராதுப்பா. அட்டாக்! ஏய் திருடாதே பழத்தை திருடாதே. மன்னிக்க வேண்டுகிறேன். செய்யறதே தப்பு. அது என்ன பாட்டு வேண்டிய பாட்டு? மரியாதையை எடுத்த தங்க வை. இங்க பார், வேலைக்காரியா நடந்துக்கோ. வேலைக்காரியா நடந்துக்காது. என்ன வையே? அம்மா வாங்கம்மா. முருகன் யாரும் பெல் அடிக்கிறாங்க பாருங்க.
முருகன் ஐயா போன் படிக்கிறாங்களா? அம்மா சொல்லிட்டேன், பேசிட்டு வாங்க. ஓகே. சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ். எங்க வீட்ல போன் அவுட் ஆஃப் ஆர்டர். ஒரு போன். தேங்க்யூ. Thank you. Bye. எஸ், என்ன வேணும்? ஐ எம் மனு. ஹாய், வாங்க வாங்க, ப்ளீஸ் கம் இன்சைட். Thank you. அம்மா. மம்மி, இதே தெருவுல கடைசி வீட்ல இருக்காரு. ஓஹோ, அப்படியா? உட்காருங்க. Thanks. இது காலையில வீட்ல மறந்து வச்சுட்டு வந்துட்டீங்க. ஓ, தேங்க் யூ. எங்க ஒர்க் பண்றீங்க? சின்னதா ஒரு 3 ஸ்டார் ஹோட்டல் வச்சிருக்கேன். அப்புறம் கொஞ்சம் பில்டிங்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் இருக்கு. உங்க அம்மா அப்பா? யாரும் இல்லைங்க. எனக்குன்னு லைஃப்ல இருக்கிறது ஒரே ஒரு ஃப்ரெண்ட் தான். அவன் பேரு வினோத். மத்தபடி குடும்பம்னு பார்த்தா நான் ஒரு அனாதை. தம்பி, நல்ல வசதி இருந்தோம் உங்களுக்கு அம்மா அப்பா இல்லைன்னு சொன்னதும் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. 20 வருஷத்துக்கு முன்னாடிதான் என் வீட்டுக்கார் கல்கத்தால வேலைக்கு சேர்ந்தாரு. ஆனா 1 வருஷத்துக்கு முன்ன அவர் இறந்துட்டாரு. அவர் போனதுக்கு அப்புறம் கல்கத்தால வாழறதுக்கு மனசு இடம் கொடுக்கல. அது மட்டும் இல்ல, பசங்க இங்க காலேஜ்ல படிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. என் பெரிய பொண்ணு நீதா MBA சீட்டுக்காக இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கா. எந்த காலேஜ்ல அப்ளை பண்ணிருக்கீங்க? வெலிங்டன் காலேஜ்ல MBA சீட்டுக்காக வெயிட் பண்றேன். ஆஹா, கவலைப்படாதீங்க. உங்க சீட்டுக்காக நான் ட்ரை பண்றேன். Thank you very much. இவ்வளவு நேரம் பேசிட்டே இருந்ததுல காஃபி கொடுக்க மறந்துட்டீங்களா? நீங்க இருங்க, நான் எடுத்துட்டு வரேன். I'm sorry. It's okay. No formalities. மனோஜ் கார் இங்க நிக்குது. இவன் எதுக்கு இங்க வந்தா? இவ்வளவு சின்ன வயசுல இவ்வளவு பிசினஸ் நீங்க ஹேண்டில் பண்றது நினைக்கும் போது சந்தோஷமா இருக்கு. காஃபி. Thank you. Sorry. It's all right. I'm sorry. It's all right. It's all right. மறந்துடாம எனக்கு சீட் வாங்கி கொடுங்க. என்ன அப்படி சொல்லிட்டீங்க? நம்மளாம் ஒரே தெருல இருக்கோம். We are friends. நிச்சயமா நான் உங்களுக்கு சீட் வாங்கி தரேன். ஓகே, நான் வரட்டுங்களா? சரிங்க தம்பி. May I come in? ஏய் வாடா. என்னடா ரொம்ப டீப்பா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்க? ஏய் கம் ஆன். இவர் யாரு? நான் இப்ப சொல்லிட்டு இருந்தேன்ல, மிஸ்டர் வினோத்னு, மை க்ளோஸ் ஃப்ரெண்ட். ஹலோ. ஹலோ. ஏதோ காலேஜ் சீட்னு. ஏய் இல்ல, அது ஒண்ணும் இல்ல, ஜஸ்ட் சிம்பிள். வா போலாம். ஓகே, வச்சுங்களா? வரேன். பை பை. இந்த ஊருக்கு வரதுக்கு முன்னாடி ரொம்ப பயமா இருந்தது. ஆனா கடவுளை பார்த்துதான் இவங்களை நமக்கு காட்டியிருக்காரு.